ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த பதிவில் ஒரு சின்ன அறுவடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிகப்பு தண்டு கீரை 3 தண்டு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இந்த க்ரோ பேக்கில் நான் அவரைக்காய் கொடி போட்டிருக்கேன், அதில் தான் இதுவும் வளர்ந்துருக்கு. இதை எடுத்துருவோம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய். எங்கிட்ட 5 செடி இருக்குது, 5லேயுமே நிறைய காய் இருக்குது. இந்த காய் 1 அடி நீளத்துக்கு வருது. இதுக்கு வாரம் வாரம் நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறேன். மீன் அமிலம் இல்லைன்னா தேன் கரைசல், எருக்கை இலை கரைசல் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணுவோம். செடியும் நல்லா 3 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா சாதாரண தோட்டத்து மண், எரு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு, கொக்கோபீட் கொஞ்சம் கலந்து வைக்கணும். இது அவரைக்காய், கோழி அவரை. ஒரே ஒரு கொடி தான் இருக்குது, அதுலேயுமே எங்களுக்கு நிறைய காய் கொடுக்குது. வாரத்துக்கு எங்களுக்கு 1/2 கிலோ காய் கிடச்சிருது. இதுக்கும் நாங்கள் மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் பழக்கரைசலும் இருக்குது, அதுவும் ஸ்ப்ரே பண்ணிப்போம். இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இது பிஞ்சு வைக்கிற டைமில் நம்ம புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணணும், அப்போ தான் பிஞ்சு கொட்டாமல் இருக்கும். ஒரு 12 இன்ச்சு பேக்கில் தான் வச்சுருக்கோம். அதுலேயுமே நிறைய கிளை விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி. அடுத்து புடலங்காய், 2 காய் தான் இருக்குது. இந்த புயலில் 2 கொடியுமே வாடி போச்சு, பிஞ்செல்லாம் நிறைய கொட்டிடுச்சு. இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா சாதாரண தோட்டத்து மண் 2 பங்கு 2 பங்கு எரு, கொஞ்சம் ஆற்று மணல் கலந்து வைக்கலாம். வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் கலந்துக்கலாம், உயிர் உரம் இருந்தாலும் கலந்துக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. இது கீரை, இது பேர் தெரியலை, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரை. இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து மிளகாய், நிறைய மிளகாய் காய்ச்சிருக்குங்க. 2 செடி இருக்குது, 2த்துலேயுமே நிறைய காய் விட்டுருக்கு. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். காய் நம்ம எடுக்க தான் அது நிறைய பிஞ்சு விடும். இதுக்கு தேன் கரைசல் கொடுத்தேன், அதுக்கப்புறம் இது நல்லா செழிப்பாக வளருது. ஒரு 100 காய்க்கு மேலே இருக்குது. கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை, இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மழைக்கு அப்புறம் இலையெல்லாம் நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக வருது. சீக்கிரமே பூ வச்சிருது, அதனால் உடச்சிடலாம். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது 20 லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்குறோம். இது வச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலுமே நிறைய எங்களுக்கு இது கீரை கொடுத்துருது. அடுத்து அத்திப்பழம் 2 பழத்து இருக்குது, நிறைய காய் இருக்குது. பழம் 2 தான் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த மழைக்கு அப்புறம் நிறைய கிளை விட்டுருக்கு. இதுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம எரு கொடுக்கணும். 2 கைப்பிடி எரு கொடுக்கணும். மண்ணை நல்லா கிளறி விட்டு அந்த ஓரத்தில் நம்ம எரு போட்டு விடணும். இது பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, இதையும் எடுத்துக்கலாம்.
இந்த மழை சீசனுக்கு வேறு எதுவும் கீரையெல்லாம் வரமாட்டேங்குது. இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக வருது, இதை எடுத்துக்கலாம். இது மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு கொக்கோ பிட்டு, 2 பங்கு எரு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கணும், கொஞ்சம் சாம்பல் கலந்து வைக்கணும். பூச்சி தொல்லை எல்லாமே இருக்கும். வாரத்துக்கு 2 முறை ஏதாவது ஒரு கரைசல் கொடுக்கணும். பூச்சி இருந்ததுன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து விடலாம். இது நாங்கள் நிறைய தடவை இதை அறுவடை பண்ணிட்டோம். ஒரு கிளை வச்சா போதும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நிறைய கிளை நம்மளுக்கு வந்துடும். இந்த வாரத்து அறுவடை இவ்வளோதாங்க. கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 புடலங்காய், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் அவரைக்காய், 2 அத்திப்பழம், 2 வேங்கேரி கத்திரிக்காய், 3 சாதா கத்திரிக்காய். இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள்.